அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, திரிகிரக யோகம் என்று சொல்லலாம். இந்த யோகமானது 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையெல்லாம் நடைபெறுகிறது. புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை. புதன் பகவான் இந்த புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஒருவருக்கு கல்வி, அறிவு, சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. நவகிரகங்களின் இளவரசர் என்று கூறக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகமானது ஜூன் 29ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல இந்த சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, தாம்பத்தியம், காதல் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர். இந்த கிரகமானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல பயிற்சி அடைகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததான் இந்த சூரியன், நவ கிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் உலகிற்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி இந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவாங்க. அடுத்ததான் இந்த சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய யோகமும், நிர்வாக திறமையை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும், அதிகாரம் வாய்ந்த சில துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு திறனை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். ஆக இந்த 3 கிரகங்கள் உங்களுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு, இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, இந்த திரிகிரக யோகமானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப தெளிவா செயல்படக்கூடிய நபர்கள். நான் கடந்த 5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது ஒரு சூழலே இல்லைங்க. அதாவது எந்த விஷயத்த பண்ணாலுமே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடங்கணும், தொழில நல்லபடியா நிறைய விஷயங்கள் யோசிச்சுங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த தொழிலில் நம்ம தனியாக பண்ணால் ஆகாது. சரி, ஓகே, ஒரு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க 2-3 பேர் சேர்றாங்க. அந்த பார்ட்னர்ஸ் வச்சு இந்த ஒரு பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அது மூலமாக சில சிக்கல்களை சந்தித்து அந்த பார்ட்னர்ஷிப்பே உடஞ்சி போய் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டுட்டீங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒருத்தரை மட்டும் கரெக்டான இருந்தால் பத்தாதுங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸும், எல்லா கூட்டாளிகளும் கரெக்டான விதத்தில் இருக்கணும். நம்ம ஒருத்தர் மட்டும் நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நேர்மையா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை நல்ல விதத்துல நடத்த முடியும். ஸோ அந்த தொழில கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த உழைப்புக்கேற்ற பலனும் இல்லை, திறமைக்கேற்ற ஒரு ஊதியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு சூழ்நிலைகள் தள்ளப்படும். ஸோ இந்த நிலை தள்ளப்பட்டிருக்குங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று மறுபடியும் தொடர்ந்து நடத்தலாமா, இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக தனியாக தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான காலங்க. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எந்த இடத்துல தவறு நடந்தது, யாரால தவறு நடந்தது அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கூட்டாளி அப்படிங்கிறவங்களோ, ஒரு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்களையும் விளக்கிட்டு இந்த தொழிலில் நீங்களே ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா தொழிலில் இது வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது தவிர்த்து நிறைய புது புது ஐடியாஸ் அப்படிங்கிறதுல நிறைய ஐடியாஸ் எனக்கு இருக்கு, என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. சம்மந்தமே இல்லாத நபர்களுடைய கூட்டு சேர்க்கையினால உங்களுடைய தொழில இந்த லெவலுக்கு இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. ஸோ இந்த நிலை எல்லாமே மாறும். உங்க பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்று நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. அதே போல ஒரு வேலையில் இருக்கிறவங்க, அந்த வேலை செய்யற இடத்துல எந்த விதத்துலையும் நிம்மதியே இல்லை, தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வருது, தேவையில்லாத விஷயங்கள்ல நான் தலையிடுறதே இல்லைங்க, ஆனால் என்ன அந்த பிரச்சனைகளை லாக் பண்ணி விடணும், அந்த பிரச்சனைகளை மாட்டி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்றதில்ல, எனக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவுகள், எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கணும், ஆனா சம்பந்தமில்லாத நபர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல என்னால் வேலை செய்யவே முடியல, பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு தொழில் பண்ண போயிடலாமா,
ஏதாவது ஒரு டீ கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம், ஒரு மளிகை கடை வச்சு கூட பொழைச்சிக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு மேலே நம்மளால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல உங்களுக்கு உருவாகி இருக்குங்க. இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறனை வந்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய நிலையும், உங்களுடைய தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததா இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், எல்லா விஷயமும் பொறுப்பாளுங்க நல்லா புத்திசாலித்தனத்தால யோசிச்சு பண்ற எனக்கு இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால எந்த ஒரு விதத்திலையும் யோசிக்கவே முடியலைங்க. எனக்குன்னு ஒரு மன வாழ்க்கை அமையாதா? நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? எனக்கு பின்னாடி இருந்தவங்க என்னோட வயசு கம்மியானவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்துருச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல யோக காலமா இருக்க போது திருமணம் சார்ந்த சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்தது அந்த கடன் சார்ந்த சில பாதிப்புகள் அப்படிங்கிறது, ஒரு கடன் அப்படிங்கிறது ஒரு கடன் எமர்ஜென்சிக்காக ஒன்று வாங்கினுங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கை நீட்டி காசு வாங்கினேன், அந்த பிரச்சனை இப்போ அதிகமளிக்கும் போது இந்த பிரச்சனைக்காக இன்னொரு இடத்துல வாங்கி கட்டினேன். அப்படி ஒவ்வொரு கடனை அடைப்பதற்கு ஒவ்வொரு சூழல் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி கடனுக்கு மேலே கடனை வாங்கிட்டு அதுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா வருமானங்கள் அப்படிங்கிறது 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவாகுதுங்க. இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதா? நான் வாங்கின இடத்துல இந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாதா? அந்த கடனை அடைச்சி நானும் மற்றவங்க மத்தியில கௌரவமா வாழணும், அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். லாபம் அப்படிங்கிறது அதாவது எதிர்பாராத ஒரு பொருள் வரவையும் தன வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போதுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்துல வருங்க. அதன் மூலமாவோ இல்லை உங்களுடைய சொத்து பத்துக்களையும் விற்பனை செஞ்சு இந்த கடனை எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதகமாக உருவாகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த திரிகிரக யோகமானது உங்களுக்கு உருவாக்குங்க. அடுத்ததான் குடும்பத்துல தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைங்க. இந்த நிலை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆனா ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்குள்ள வந்துட்டு யாரோ ஒருத்தர் மூலமா தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உருவாயிட்டு இருக்கு. தேவையில்லாத சந்தேகங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் எங்களோட பிரிவுக்கே இன்னைக்கு காரணம். என்னை வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் செய்யவே மாட்டாங்க, நான் செய்யறதே இல்லை, ஆனா இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி என் மேல குற்ற பழி போடக்கூடிய நிலை வரும்பொழுது என்னால சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்னுடைய கோபங்கள் வெளிப்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு வந்துடுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பொறுப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க உதவியாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணுங்க, ஒரு ஒரு வேலையில் வந்து ப்ரமோஷன் ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலமாக இருக்க போகுதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நல்ல விதமான சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா உடலில் தேவையில்லாத பாதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கும், உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் கொடுக்கும். இதை வந்து கரெக்டான விதத்தில் மருத்துவ ஆலோசனைகள் பெற்று உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு அதாவது இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது அளிக்க போகுதுங்க. வீடு வாங்கணுங்க, ஒரு சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் இல்லாத புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கான யோகமும், இடம் சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோகமானது. அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர். கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமும் எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சூழலும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த திரிகிரக யோகம். உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆடம்பரம் சார்ந்த சில பொருட்களை வாங்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. எந்த விஷயத்தையுமே யோசித்து நிர்வாக திறமையோடு செயல்பட்டு அதில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.